பெருஞ்செய்தி அமர்விற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நம்ம பேசக்கூடிய பேசுபொருள் என்பது பேச மறுக்கக்கூடிய தமிழ் திரையுலகம் பின்னணி என்ன, இது குறித்து தான் பேச இருக்கிறோம். ஹேமா கமிட்டி அறிக்கையை தொடர்ந்து மலையாள திரையுலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சை, குற்றச்சாட்டுகள், எதிர்வினைகள்லாம் ஓடிட்டு இருக்கு. இல்லை, தமிழ் திரையுலகம் ஒரு கனத்த மௌனத்தோடு இந்த பிரச்சனையை கடந்து கொண்டு இருக்கிறது. அது பற்றி தான் நம்ம பேசுபொருளாக மாற்றி இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக சினிமா விமர்சகர் கோடங்கி அப்ரஹாம் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் கோடங்கி. தமிழ் திரையுலகத்தினுடைய மௌனம் குறித்து தான் இந்த அமர்வில் நம்ம பேசணும். பாதிக்கப்பட்ட பெண்களின் மீதெல்லாம் கரிசனம் இல்லையா? அது மலையாள திரையுலகமாக இருக்கலாம், இங்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளும் சிக்கல் இருக்குது. இது பற்றி யாருமே பேசலை அப்படின்னா ஒரு கரிசனம், ஒரு கன்சர்ன் இல்லாமல் இருக்காங்க. இல்லை, அப்படி நம்ம பொதுவாக எடுத்துட முடியாது. இன்னொரு விஷயம், இந்த பிரச்சனையை குறித்து பேசுவதற்கு பெண்கள் அவங்க முன் வந்து பேசுகிற விஷயம் இருக்குல்ல, அவங்க நேரடியாக இது வரைக்கும் களத்தில் எனக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு, தமிழ் திரையுலகத்தில் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி தானே எல்லாரும் முன்வைப்பாங்க. இங்கே எப்படின்னா, கண்ணை கட்டிட்டு காற்றுல கத்தி வீசுகிற மாதிரி தான் அந்த பிரச்சனை. யார் மீது புகார் என்பதை நேரடியாக சொல்வதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. அப்போ பிரச்சனையே தெரியாமல் நீங்கள் யாரை குற்றம் சாட்டுவீங்க, இல்லை யார் மீது நடவடிக்கை எடுப்பீங்க, எங்கே தீர்வை நோக்கி நகரும்? இப்போ நீங்கள் மலையாள உலகம் குறித்து பேசுறதுன்னா அங்கே வந்து சில பேர் ஆமாங்க எனக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்குன்னு சொல்லி அங்கே வந்து பிரச்சனைகளுக்கு ஒரு வடிகால் தேடுவதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைகளே கிளம்பு. அந்த கமிட்டியிலுமே கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், நாளைக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிற சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டு அவங்க வந்து ஒரு ஃப்ரீயாக பேசியிருக்கிறாங்க. இப்போ அதை நோக்கி நகரணும்னா முதல்ல இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கணும்ல, வாய் திறந்து பேசினாதானே ஏதாவது. இதுதான் சரியான புள்ளி. நீங்கள் அந்த தொடக்க புள்ளி வந்து யார் அந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்னா, கேரள உலகத்தில் மலையாள உலகத்தில் நாங்கள் பூனைக்கு மணி கட்டியிருக்கோன்னு அவங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது இந்த துறையில் மட்டும் மலையாள திரையுலகம் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கானா? கிடையாது, எல்லா துறைகள்லையும் இருக்குது. அது சினிமாவில் உடனடியாக வெளிச்சத்துக்கு வந்துடுது, மற்ற துறைகளில் தெரியுறது இல்லை. ஆனால் சினிமா உலகத்தில் ஏன் தெரியுது அப்படின்னா, பெண்கள் நேரடியாக களத்தில் அவங்க வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நடிப்புக்காக அரைகுறை ஆடையோடு நடிக்கிறாங்க. அப்போ அந்த பெண் எல்லாத்துக்கும் ஒத்து போயிடுவான்ற மனநிலையை உருவாக்குவதற்கான சூழல் அங்கே உருவாகுது. ஆனால் இங்கே வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அப்படி பாதிக்கப்படுற பெண்கள் உடனடியாக ஆமாங்க எனக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லி எங்காவது பாலியல் குற்றச்சாட்டுகள் நடந்த உடனே யாராவது புகார் சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லப்பட்ட ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப்படி நடந்ததாக எதுவுமே இல்லை. இப்போ ஹேமா கமிட்டி அறிக்கையினுடைய ஒரு உட்பொருள், அதை பற்றிய கட்டுரைகளில் அவங்க வெளிப்படையாக பேசுவதற்கே நம்ம களம் கொடுக்கல. அப்படி ஒரு அதனால அவங்க பல வருஷம் குமுறிட்டு இருந்திருக்கிறாங்க, ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னு. குறைந்தபட்சம் மலையாள சினிமா உலகில் நடக்கிறத பற்றி அட்ரஸ் பண்ணலாம், இங்கே அதனுடைய நீட்சியாக பேசலாம். அது எதுவுமே தமிழ் திரையுலகத்தில் பேசாமல் இல்லை. அது என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் வந்து யாரும் இது குறித்து பேசவே மாட்டாங்க. இது வந்து பேசாத ஒரு பொருளாக பொதித்து வைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, யார் அதை ஓப்பன் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது நாம் பேசுகிறோம், அப்போ என்னை குறித்து என்ன விமர்சனங்கள் வரும்? இங்கே வந்து குற்றச்சாட்டுகளை போகிற போக்கில் அள்ளி தெளிக்கிறது தான் இப்போ ஒரு வழக்கமாயிருச்சு. அதில் உண்மை இருக்கா இல்லையா, அதில் என்ன நிஜம் இருக்குன்னு யாரும் தேடுறதே இல்லை. உடனடியாக ஒருத்தரை வந்து டீஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு உடனே அவங்கள பற்றி தப்பாக பேசிட முடியும். அது குறிப்பாக இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது இந்த பெரிய பிரபலங்கள்லாம் மௌனமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, எங்கே இந்த சேற்றை வாரி நம்மீதும் இறைத்து விடுவார்களோன்ற ஒரு பயம் அவர்களுக்குள்ள இருக்கிறதுனால. அரசியல் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு, சமூக பிரச்சனையை பற்றி பேசுவாங்க, அவங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை, அதெல்லாம் ஈஸியாக எல்லாமே எளிதாக பேசுகிறாங்களே. என்ன காரணம்னா, அங்கே எங்கேயும் நம் மீது எந்த பிரச்சனையும் எழாது, எழுந்தால் நம்முடைய ரசிகர்கள் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இது பாலியல் ரீதியான பிரச்சனையின் போது தனிப்பட்ட ஒரு விஷயத்தை இது கன்சர்ன் இல்லாமல், யாரும் யாருடைய அனுமதி இல்லாமல் யாரையும் எந்த விதத்துக்கும் நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் இயல்பாக தெரிஞ்ச விஷயம்தான். இங்கே வந்து நீங்கள் வந்து பிரபலங்கள் வாய்மூடி மௌனியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இதுதான் காரணம். இப்போ நாம் ஏதாவது ஒரு விஷயம், இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து விஷால் வந்து சொல்லியிருக்காரு, யாராவது உங்களை அப்படி தவறாக அணுகினால் அவருங்க வந்து நீங்கள் காலணி எடுத்து அடிங்க, செருப்படுத்து வீசுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் ஏன் சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல அவர் மீது கேள்வி வைக்கப்படுது அவர்கிட்ட. அவர் பொறுப்பில் இருக்கிறதுனால பதில் சொல்கிறார். ஒருவேளை விஷால் நடிகர் சங்க பொறுப்பிலே இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கேள்விகளை பல நடிகர்கள் இது வந்து பேசுறதுக்கே முன் வரல, வாய் திறக்காம மௌனியா இருக்காங்க. காரணம் என்னன்னா, இது நமக்கான வேலையில் ஒரு அமைப்புகள் பார்த்துக்கோம், நாம ஏன் அதுக்குள்ள போய் தலையிடுவாங்க? அந்த கேள்வியும் நான் வச்சிருக்கிறேன். ஆனால் மலையாள திரையுலகத்தில் சில இளம் நடிகர்கள் முன் வந்து பேசியிருக்கிறாங்க, இது தவறு அப்படின்னு வெளிப்படையா சில இயக்குனர் பேசுறாங்க, முன்னணி இளம் நடிகர்கள் பேசுறாங்கல்ல. அது மாதிரி இங்க யாருமே பேசலையே. பூனைக்கு மணி கட்டட்டு, யாராவது கட்டட்டும்னு காத்துட்டு இருக்காங்க. இங்க வந்து யாரும் கட்ட மாட்டாங்க. ஏன் கட்ட மாட்டாங்கன்னா, நான் முதல் சொன்ன மாதிரி தான், இங்கே என்ன பேசினாலும் தன் மீது அது திருப்பப்படும்
பூமரங் மாதிரி தனக்கே அது வந்து திரும்பி பிரச்சனையாக மாறிடும். ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்ட விஷயங்களாக தான் இருக்குது, இங்கே இல்லாமலாம் இல்லை. இங்கே வாய்ப்புகள் மறுக்கப்படுது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த படப்பிடிப்பில் எனக்கு இந்த வசதி செய்து தரப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நடிகையோ இல்லை ஒரு நடிகரோ இல்லை துணை நடிகையோ இல்லைனா அவங்க வந்து கீழ்மட்டத்தில் வேலை செய்கிறவங்களோ புகார் சொன்னால் அடுத்த பட வாய்ப்பு அவர்கள் மறுக்கப்படுது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அமைப்புகள் அதெல்லாம் கேள்வி கேட்குறதே கிடையாது. ஓகே, நம்ம அது பேசணும். ஏன்னா பாலியல் அத்துமீறல், பாலியல் ஒரு சுரண்டல் நடக்குது, அது வார்த்தைகளாக இருக்குது, செயல்களாக. ஹேமா கமிட்டி அறிக்கை அதுதான் சொல்லுது, ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே எவ்வளவு நெருக்கடிகள் இருக்குது அப்படின்னு. அது வெளிப்படையாக பேச வேண்டிய விஷயன்றதில் இப்போ அடுத்த வாய்ப்பு அப்படின்றது வந்து நம்ம பேசுகிறது இங்கே தேவையற்ற பிரச்சனையை நம்ம தவிர்த்துட்டு போயிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பேசுவதன் மூலம் நம்ம மேலே யாராவது அப்படின்றது, ஏன் அப்படி ஒரு பயம் இங்க என்ன இருக்கு? என்ன சொல்லிட போறாங்க? இல்ல என்ன பிரச்சனைனா இங்க வந்து உடனடியாக அது பூமரங் மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. இங்க சோசியல் மீடியாவுடைய தாக்கம் அதிகமானதுனால இதுல உண்மை இருக்கா இல்லையா, இவர் இதற்காக குரல் கொடுத்திருக்காரு, அப்ப இவர் சரியான நபரா தான் இருப்பார்னு யாரும் இங்க பாக்குறதே இல்லை. இப்ப நான் ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன், ஒரு முன்னணி நடிகரோ இல்ல களத்துல இருக்கிற ஒருத்தரோ வந்து தமிழ் திரையுலகத்திலும் ஒரு சிக்கல் இருக்குங்க, இது பூடகமாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மலையாள திரையுலகத்தில் ஒன்று நடந்திருக்கு, நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவோம். இங்கேயும் இப்படி ஒரு கமிட்டியை போடலாமே, அரசு இதை பற்றி பேசலாம், இங்கேயும் சிக்கல் இருக்குன்னு சொல்கிறதுல கூட என்ன பிரச்சனை வரும்? இல்லை, சிக்கல் இருக்குதுன்னு சொன்னால் யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி. இன்றைக்கி எல்லா விதத்துக்கும் கருத்து சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிற எந்த நடிகர்கிட்டையும் மைக் நீட்டினீங்கன்னா பெரும்பாலும் அந்த மைக்கை தவிர்த்துட்டு போயிடுவாங்க. சில பேர் தான் பதில் சொல்லுவாங்க. அதில் பதில் சொல்லக்கூடிய நபர் வந்து அவர் தவறாக சொன்னாலும் சரியாக சொன்னாலும் என்ன பேசினாலும் சர்ச்சையாகக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். என்ன பேசினாலும் அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறும். இப்போ அவரை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு இப்போ படப்பிடிப்பில் இருக்காரு, இது சம்பந்தமாக அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியல. இங்கே இருந்தால் நிச்சயமாக அவர் திரும்பி இப்போ ஷூட்டிங் விசாகப்பட்டினத்தில் ஷூட்டிங்கில் இருக்காரு, டெஃபினட்டாக பாருங்கள், நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருங்க, ஏர்போர்ட்டில் இறங்கணும்னு முதல் கேள்வி இதுக்கு தான் வரும் இருக்கும். இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லுகிறார்ன்றதை எல்லாரும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி யாராவது பிரபலங்கள் இப்போ ரஜினிகாந்த் மீது என்ன பெருசாக அவங்க குற்றம் சொல்லிட முடியும்? ஆனால் அவர் மீதும் குற்றம் சொல்வதற்கு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். இவர் வந்து ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணார் தெரியுமா, இவர் என்ன செஞ்சார், அது வந்து தனிப்பட்ட தாக்குதலை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திடுவாங்கன்னு பயந்துகிட்டு தான் எந்த நடிகரும். அந்த இடம் தான் மற்ற பிரச்சனைகளை பற்றி பேசுகிற போதும் இருக்கு. அரசியல் கருத்து பேசுறப்ப, சமூக கருத்து பேசுறப்ப அந்த சிக்கல் அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் பாதிக்கிறது இல்லை. அதனால அதுதான் இப்போ ஏன்னா குடும்பத்தை பாதிக்காது, தனிப்பட்ட விதத்தை பாதிக்காது. அவர்கள் அரசியல் கருத்து பேசுறாங்கன்னா ஒன்று இந்த கட்சியை திட்டுவாங்க, இல்லை அந்த கட்சியை சொல்லுவாங்க, இல்லை இவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அதனால் அவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில பாதிப்பு இல்லை. இது தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப ரீதியாக பேசுவாங்க. நீ பேசுறிய, நீ அந்த படத்தில் என்ன பண்ண தெரியுமான்னு யாரோ ஒருத்தர் இல்லாத ஒன்றை கூட சொல்ல முடியும். இது சோசியல் மீடியா அந்த மாதிரி மாறிடுச்சு. இன்னொன்று இப்போ சரி, வெளியிலிருந்து ஒரு கன்சர்னாக பேசுறதுல சிக்கல் இருக்கு அப்படின்றீங்க. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ அங்கே பலர் வந்து வெளிப்படையாகவே புகார்களை தெரிவிக்கிறாங்கல்ல, இங்கே அப்போ பாதிப்பே நடக்கலைன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை பாதிப்பு இருந்தாலும் நான் சொல்றதுக்கு என்ன? இதற்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த பாதிப்பு நடந்திருக்குன்னு அவர்களாக முன் வந்து புகார் தெரிவிக்காத பட்சத்தில் இது எதுவும் நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது, நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம இல்லை. அவர்கள் இப்போ நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க முன் வந்து சொல்லியிருக்காங்க, பிரச்சனை எனக்கு இருக்குங்க, இந்த பிரச்சனை நடந்துச்சுங்க, இவரால் நான் பாதிக்கப்பட்டேன். இப்போ ஒரு எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க, ரஞ்சித் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதுவும் பிணையில் வெளிவர முடியாத ஒரு வழக்கில் அவரை பதிஞ்சிருக்காங்க. அது உண்மையாக பொய்யானது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நான் விசாரணை எதிர்கொள்வேன், நான் நேர்மையான விசாரணை எதிர்கொள்கிறேன், நான் நீதிமன்றத்தை நம்புகிறேன், நீதித்துறை எனக்கு வந்து சரியான விதத்தில் பதில் சொல்லணும்னு அவர் சொல்கிறார். அது அவர்களுக்கான தார்மீக விஷயம். இங்கே வந்து பாலியல் ரீதியான பிரச்சனைகளை காலம் கடந்து சொல்வதிலேயே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. நீதியே தாமதமாக கிடைச்சாலும் அது நீதி இல்லைன்னு சொல்கிற விஷயம் தான் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே மறுக்கப்படுகிற விஷயத்துக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம இந்த பிரச்சனையை சொல்லிட்டோம்னா நாளைக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்காது. இன்றைக்கி உச்ச நடிகராக இருக்கிறவர்களுக்கு இல்லைனா ஒரு ஹீரோயின் கதாநாயகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கானா அவங்களுடைய உணர்வுகளுக்கு தெரியும் தெளிவாக, நாம் எவ்வளோ தூரம் சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு. இப்போ வந்து உட்கார்ந்துருக்கோம், இப்போ நாம் யார் மீதாவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா நமக்கு உடனடியாக அது வந்து நம்மளை கட்டம் கட்டி ஓரம் கட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வாய்ப்புகள் மறுக்கப்படும்னு. நீங்கள் ஒரு சரியாக நமக்கு ஒத்து வரலன்னாவே அந்த நடிகைக்கு என்ன நெருக்கடி கொடுப்பாங்க தெரியுமா? திருப்பி ரீடேக் எடுப்பாங்க, நிறைய ஒரு 50 டேக் எடுப்பாங்க தொடர்ந்து ஒரே விஷயத்தை. இதெல்லாம் ஒரு விதமான தொல்லைகள், அவ்வளவு நெருக்கடி. பல பேர் படமே வேணாம், எனக்கு இந்த படமே வேணாம் விட்டு ஓடி போயிருக்காங்க. அந்த ரீடேக்னு சொல்றதன் பின்னணி வேற ஒன்று. அது ஒரு விதமான நெருக்கடி இருக்கு, அந்த பிரச்சனை இல்லாமலாம் இல்லை. இப்போ நான் இன்னொரு அடுத்த கட்டம்ன்றது, இப்போ வாய்ப்புகள் மறுக்கப்படும்ன்ற பயமானு நம்ம கேட்குறோம். ஏன் தமிழ் திரையுலகம் ஒரு கனத்த மௌனத்தோடு இந்த பிரச்சனையை அணுகுது அப்படின்னா, இப்போ கேரளத்திலும் கூட சில நடிகைகள் வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. மோகன்லால்லாம் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போனால் இது அல்ல நாங்கள் எதிர்பார்ப்பது,
ஓடாதீங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு நடிகைகள், களத்துல இருக்கிற நடிகைகள் அவங்க தெளிவா ஒரு விஷயத்தை முன் வந்திருக்காங்க. என்னன்னா, இவங்க ஏன் ராஜினாமா பண்ணாங்கன்னா, பொறுப்பில் இருந்தால் பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படுவார்கள். இன்னைக்கு அவங்க பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கு பதில் சொல்ல விரும்பல அவங்க. அதை கேள்வி கேட்பது அங்க யாரு? இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற குரல் தானே. அதுதான் நீங்க பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்றது நாங்க கட்டியிருக்கோம்னு வந்திருக்காங்க இல்லையா? இது ஒரு தொடக்க புள்ளியா நான் பாக்குறேன். அது பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலத்தில் நடக்கிற போது இங்க அப்படி ஒரு தைரியம் வரலையா? இதை வந்து நடிகைகள், அந்த அமைப்புகள் அவங்க இருக்காங்க. இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை எங்க 2017 ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை உணர்ந்து அந்த நடிகை போய் கதறாங்க, எனக்கு நடவடிக்கை எடுங்க, அவர் மீது நடவடிக்கை எடுங்க, சம்பந்தப்பட்ட மெம்பர் இங்கேயும் மெம்பரா இருக்காரு, உங்களுடைய அமைப்புல இருக்காருன்னு ஒரு புகார் சொல்றாங்க. அந்த புகாரின் மீது நடவடிக்கை இல்லைன்ன பிறகுதான் பெண்களுக்காக தனியார் அமைப்பு உருவாகுது. அதன் பிற்பாடு தான் இந்த ஏமா கமிட்டி மற்ற விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இங்கே அந்த மாதிரி பல பேரும் இருக்காங்க. நாங்களும் வந்து எல்லா பெண்ணியம் சம்பந்தமா பேசக்கூடிய பல இயக்குனர்களா இருக்கிற நடிகைகள் இருக்காங்க. அவர்கள் யாராவது வாய் திறந்து பேசுறாங்களா? யாரும் பேசல. ஏன்? அவங்க தான் பேசணும். ஏன்னா சீனியர்களுக்கு நிறைய விஷயம். நீங்க திரையுலகத்திற்குள் நீங்க நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர்ன்றதுனால பலர் முற்போக்கு பேசக்கூடியவர்கள், பெண்கள் உரிமைக்காக களமாடக்கூடியவர்கள் திரையுலகத்திற்கு வந்துட்டு இப்ப அவங்க அதிலிருந்து விலகி ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்க பேசுவதனால வாய்ப்பு மறுக்கப்படும் அப்படிலாம் கூட ஒண்ணும் இல்ல. ஆனா பேசலாம். ஏன் பேச மாட்டாங்க? அங்கதான் ஏன்னா என்னன்னா, இங்க வாய்ப்பு மறுக்கப்படும்ன்றது பொதுவாக களத்தில் இருக்கிறவங்களுக்கு. இந்த சீனியர்களா இருக்கிற முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்துட்டு இல்லைன்னா முக்கியமான நடிகைகளா இருந்து இன்னைக்கு அவங்க வேறு தளங்கள்ல பிரபலமா இருந்தா கூட அவர்கள் பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா, நட்பு கெட்டு போயிடும். சார், இங்க எல்லாமே ஆதாயம்னு ஒரு விஷயம். காசு அல்ல, பணம் அல்ல, ஒரு நட்பும் ஒரு ஆதாயம் தான். நாம் இந்த விஷயம் நமக்கு தெரியும், இதை நம்ம சொன்னா அந்த நட்பு நம்ம கெட்டு போயிடும். அந்த நடிகர் இப்போ ஹீரோவா இருக்காரு, இல்லை இந்த படத்தை தொடர்ந்து தயாரிக்கிறாரு, இவர் இயக்கிட்டு இருக்காரு, இப்படி இந்த பிரச்சனைகள் இருக்கு, இது காதுக்கு வருது, இதை நம்ம சொன்னா தவறாயிடுமே, நாம் ஏன் சொல்லணும்? வேண்டாம். அவர்களாக சொல்லி அந்த தீர்வை அவங்க தேடிக்கிட்டோம். சொன்னா தீர்வு கிடைக்குமா? கிடைக்கல. இப்ப நீங்க சொன்ன சமூக அக்கறை, முற்போக்கு, இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, நான் முதல் கேள்வியே உங்கள்கிட்ட கேட்டேன், பாதிக்கப்பட்ட பெண்களின் மீது கரிசனம் இல்லையான்னு. உங்க கண்ணால பாக்குறீங்க பாதிப்பு இருக்குன்னு. ஆனா ஒருத்தர் உங்க நண்பரா இருக்கிறார், அந்த தவறை செய்யறார், இந்த நட்பு கட்டுவிடும் என்பதற்காக கரிசனம் இல்லாம இருக்கிறாங்களா? அப்படித்தான் இருக்கிறாங்க. இது அதை நோக்கி தான் நகருது இந்த சினிமா உலகமே. என்ன நடக்குதுன்னா, நீங்க எதையாவது நம்ம சொன்னா அந்த தொடர்புகளும் நம்ம துண்டிக்கப்பட்டு விடும். நம்ம எல்லா விதங்களிலும் நம்ம ஓரங்கட்டி தனியாக ஐசோலேட் ஆயிடுவோம். எல்லாமே ஆதாயத்தின் இது. ஆதாயம் என்பது வெறும் பணம் அல்ல. எல்லா விதத்திலும் அவர்கள் இன்னைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு வேறு இடத்துக்கு வரலாம், வேறு தளத்துக்கு வரலாம், அரசியல் ரீதியாக அவங்க வரலாம், ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெறலாம். இந்த நட்பை நாம ஏன் இழக்கணும்? இங்கே வந்து கன்சர்ன், அவருடைய ஒப்புதல் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. இப்ப புகார் சொல்ற மீட்டூன்னு ஒரு விஷயம் வந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. வந்த பிறகு எல்லாரும் நிறைய பேர் களத்தில் வந்து எங்களுக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் சொன்ன எல்லாரும் நேற்று நடந்தது இன்னைக்கு நடந்தது சொல்லியிருக்காங்களா? 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொன்னாங்களே தவிர, இன்னைக்கு இந்த பிரச்சனை காலையில் நான் ஷூட்டிங் போனேன், எனக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சு, ஈவினிங் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னதில்லை. அப்படி சொல்லியதா எனக்கு தெரிஞ்சு. நிச்சயம் அது ஒரு மெல்லிய ஒரு திரைசீலை மாதிரி ஒரு தடை இருக்கு. இந்த கேள்வி மீட்டு போதும் கேட்கப்பட்டது. அப்ப அவங்க சொன்னாங்க, அப்ப இருந்த சூழல் வேறு, இப்போது இருக்கு, நாங்க இப்போ சொல்றோம்ல, இதை அட்ரஸ் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. இப்போ அது அந்த இடத்துக்கு இப்போ நம்ம கரெக்டான வாய்ப்புக்கு நகர்றோம். தனி மனிதராக சொல்றப்போ சிக்கல் இருக்கலாம். அவர் பெரிய நடிகராக இருக்கலாம், பெரிய இயக்குனராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம். அப்போ அவருக்கு சொல்லுவதில் எனக்கு தயக்கம் இருக்கு. அப்போ ஒரு குழுவாக, ஒரு அமைப்பாக இருக்கிற போது அவங்க பேச முடியும், அவங்களால உள்ள குமுறலை சொல்ல முடியும். அப்போ இங்கே இருக்கிற அமைப்புகள், சங்கங்கள் என்ன செய்யுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கே உள்ள அமைப்புகள்லாம், தமிழ் அமைப்புகள், தமிழ் சங்கங்கள்லாம் தங்களுக்கான பதவிகளுக்கு மட்டும்தான் இருக்காங்க. அங்கே எந்த தீர்வுகளும் இதுவரை எட்டப்பட்டதே கிடையாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அது தொழிலாளர் அமைப்பாக இருக்கிற பெப்சியாக இருக்கலாம், நடிகர் சங்கமாக இருக்கலாம், அது நீங்கள் தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கலாம். தயாரிப்பாளர் சங்கமே அவர்களுடைய பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்கே அவங்களுக்கு பெரும்பாடாக இருக்குது. அமைப்புகள் செதறி போய் தனித்தனி அமைப்புகளாக இருக்குது. இப்போ அங்கே இருக்கிற பிரச்சனையே பேசுவதற்கே ஆள் இல்லை. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தம்னு எடுத்துகிட்டு வரும்போது மற்ற விஷயங்களெல்லாம் உள்ளே வருது. ஏன் வரீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு பர்சனல் பிரச்சனை இருக்குதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதை நோக்கி தான் நகரு. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வெளியாட்களை நீங்க கொண்டு வந்து ஷூட் பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக சங்கம் தலையிட்டுரும். இவர் எங்களோட ஆட்களோட வேலை பாதிக்க முடியாது சார். இப்போ அதெல்லாம் கடந்து. ஆனா முன்பு அப்படி இருந்தது. முன்னாடி அப்படி இருந்து ஊதியத்துக்காக பேட்டாவில இருந்து எல்லாம் வரக்கூடிய அமைப்பு. நான் கேட்பது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். முன்பு இருந்த அப்படி ஒரு அமைப்பு
உள்ளுக்குள்ளேயே இன்னும் பெரிய நடிகைகள்லாம் விடுங்க, துணை நடிகர்கள் நடிகைகளுக்கெல்லாம் இருக்கிற பெரிய சிக்கல்லாம் இருக்கு. அதுவும் நடிகைகள், பெண் துணை நடிகைகளுக்கெல்லாம் நிறைய பாலியல் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த அமைப்பு பேசணும்ல. அப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு இவங்க தானே குரல் கொடுக்கணும். இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த துணை நடிகைகள் விஷயங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அவர்கள் எங்கே பாதிப்புக்குள்ளாவாங்கன்னா, இந்த வெளியூர்களில் அவங்க வந்து கொண்டு போய் அவங்க நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தங்குமிட வசதி பெருசாக பண்ணி தர மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு கல்யாண மண்டபம் இல்லை ஒரு பள்ளிக்கூடமோ ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துருவாங்க, ஒரு பெரிய அரங்கு எடுத்துருவாங்க. அந்த அரங்கில் நீங்கள் எல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து, ஏன்னா அவர்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் தான் சம்பளம், அது பெருசாக அவர்களுக்கு கிடைக்க போகிறதும் கிடையாது. கழிப்பிட வசதி பெருசாக இருக்காது, உடை மாற்றுறது கூட பெரிய வசதிகள் பண்ணுறதில்ல. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது அங்கே தவறுகளுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. அவர்களுக்கு குறித்து பேசுவதற்கோ இல்லை அவர்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்கறதுக்கோ இந்த அமைப்புகள் தான் முன் வரணும். ஆனால் செய்வதில்லை. ஏன்னா இந்த அமைப்புகளுக்கிட்டே பதவிகளுக்கே பிரச்சனை இருக்கும்போது இவர்கள் எங்க போய் அடிப்படையில் இருக்கிற சிக்கலையே அவங்க ஒரு பெரிய பொருட்டாவே நினைக்கிறாங்க. அவங்க இண்டஸ்ட்ரி பிரச்சனை வரும்போது தான் பேசுவாங்க. ஓகே, இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பிச்சுன்னா அது ஒரு கருத்து சொல்லுவாங்களே தவிர தீர்வை நோக்கி நகருவாங்களானா இதுவரை தீர்வை நோக்கி நகர்ந்ததே இல்லைன்றேன் நான். ஓகே, நானும் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் இதுக்குள்ள பயணிச்சுட்டு இருக்கேன். எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, ஆனா தீர்வு இது வரைக்கும் எட்டப்பட்டதே கிடையாது. சரி, நம்ம இறுதி வாய்ப்புல என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, முன்னணி பிரபலங்கள் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது திரையுலகத்துல ஒரு கனத்த மௌனம்னு நம்ம முன்பே நீங்க கோடிட்டு காண்பிச்சீங்க. இதுல ஒரு கூடுதல் இது என்னன்னா, இங்க இருக்கிற பல நடிகர்களுக்கு வந்து அரசியல் கனவு இருக்கு, அரசியல் ஆசை இருக்கு, பதவிக்கு வரணும்லாம் இருக்கிறப்ப இந்த கேள்வி வந்து இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் பெறுது இல்ல. அவங்க தானே முதல்ல களத்துல இதை பத்தி பேச ஏன் பேச மாட்டாங்க? இல்லை, அது நீங்கள் வந்து அதை சொன்ன பிறகும் பேசுவதற்கு தயங்குற ஆட்கள். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து திரைத்துறையில் ஒரு படம் வெற்றி பெற்றாலே அவருடைய அடுத்த கனவு என்னவா இருக்குன்னா நாற்காலி கனவு தான். அதை நீங்கள் யாரையுமே குறிப்பிட்டு இவங்க அவங்கெல்லாம் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குள்ளும் இருக்குது. ஒரு சாதாரண நடிகராக இருப்பார், ஒரு படம் பேசு பொருளாக மாறி இருக்கும், உடனே அவருடைய இலக்கு என்னென்னா போஸ்ட் அடித்து ஒட்டிப்பாங்க. செங்கோட்டை இல்லை செஞ்சார்ஜ் கோட்டையோ இல்லைன்னா வந்து அந்த மாதிரி போட்டுக்கிற ஆட்கள். இங்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நான் திரும்பவும் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கேன், இவர்கள் யாரும் வாய் திறக்கவே மாட்டாங்க. இந்த பிரச்சனையில் பாலியல் ரீதியான பிரச்சனையில் இவர்கள் வாய் திறக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு கமிட்டி போடணுன்றது பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. எத்தனையோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, ஆமாம் நாங்கள் கூட ஒரு கமிட்டி போட போகிறாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க இல்லை ஒரு 5 பேர் இருப்பாங்க, அவர்கள் இது சம்மந்தமாக பேசுவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட போய் உங்கள் புகார்களையோ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையோ சொல்லுங்கன்னுவாங்க. யார் முன் வந்து சொல்லுவாங்க? யார் அந்த நீங்கள் கமிட்டியே அப்படி அமைக்கப்பட்டாலும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று தெரிஞ்சாலே அவர்களுக்கான வேலை வாய்ப்பு மறுக்கப்படும், வேலை விஷயங்கள் வழங்கப்படும். சில வழக்கறிஞர்கள் சொல்வது கமிட்டி அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி கமிட்டி போடக்கூடாது, அதுக்குள் யாரெல்லாம் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னா தானே அவங்க கமிட்டியினுடைய தீர்மானம். அந்த விஷயமே நம்ம எப்படி பார்க்கப்பட்டுச்சு, அது ஒரு நீதிபதி தலைமையில ஒரு கமிட்டி போடுறாங்க. அவர்கள் வந்து ஒரு பெண், பிரச்சனைகளை ஈஸியாக அணுக முடியும். இது பாலியல் ரீதியான பிரச்சனை வருதுன்னா அவங்ககிட்ட போய் சொல்ல முடியும், ஓப்பனாக எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுங்க, எனக்கு இவ்வளோ நெருக்கடி இருந்துச்சு. நீங்கள் அந்த 2017 இஷ்யூவே அதில் தானே உங்களுக்கு தொடங்குச்சு. நிச்சயமா அந்த அடிப்படையில் இந்த வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொடக்க புள்ளி இது. அடுத்த கட்டத்தில் நகரணும்னா எல்லாரும் ஒன்றிணைந்து இதில் வந்து நீங்கள் பெரியவனா நான் பெரியவனா முக்கியமே இல்லைங்க. சிம்பிள் ஒரு வரியில் சொல்லணும்னா தனி மனித ஒழுக்கம்னு ஒரு விஷயம் இருந்தாலே இது எதுவுமே நடக்காது. தொழிலை தொழிலாக மட்டும் பார்க்கலாம், அது நடக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சிக்கல், இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருது அப்படின்னு உங்களுடைய விரிவான பார்வையை முன் வச்சுங்க. மிக்க நன்றி. தொடர்ந்து செய்திகளை அறிய இணைந்திருங்கள். தற்போது ஒரு இடைவேளை.